என்ன என்ன சிம் பயன்படுத்துறீங்க? புரியல. என்ன சிம் பயன்படுத்துறீங்கன்னு கேட்டேன். அதுவா, 2 சிம் வச்சுருக்கேன். பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எல்லா? சான்ஸே இல்லை. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் டவர் கிடைக்காது, வெளியே போனாலும் டவர் இருக்காது. எங்கே? பெரிய ஆஸ்பத்திரிக்கா? எவன் போவேன்? இருக்கிற சீக்கு குணமானது இன்னொரு சீக்கை வாங்கிட்டு வர்றதுக்கா? அது ஆஸ்பத்திரியாவா கிடக்கு? என்ன உடம்புக்கு முடியாமல் வர்றவங்க கிட்ட பிரியமா பேசுறக்கு ஒரு ஆள் இருக்கா? ஊசி போடணுன்னா அங்கே போ, மாத்திரை வாங்கினா இங்கே போ, நாளாக கழிச்சு ஆவியே போயிடும். என்ன காசு கொஞ்சம் கூட போனாலும் பிரைவேட்டில் தான் போய் வைத்தியம் பார்க்குறோம். என்ன கேட்டீங்க? எந்த பஸ்ஸில் போவீங்கன்னா? பிரைவேட் பஸ்ஸில் தான். ரொம்ப வருஷமாக அதில் தானே போய்கிட்டு இருக்கேன். என்னது கவர்மெண்ட் பஸ்லையா? அதில் எவன் போவான்? இந்த இருக்க கோயில்பட்டிக்கு 1 மணி நேரம் ஆகும். உட்கார்ற சீட்டில் எந்த அணி எந்த சட்டையை கிழிக்கும்னு சொல்ல முடியாது. மழை பெஞ்சா கூட தான் பிடிக்கும். பார்த்தா அந்த வைத்தறிச்சல் எது கேட்குறீங்க? காசை கொட்டித்தான் படிக்க வைக்கிறோம். அந்த பள்ளிக்கூடத்தில் காசைத்தான் பிடிக்க திங்கிறாங்க, வேற ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூலில் எதுக்கு சேர்க்கணும்? குடிக்க தண்ணி இல்லை, கக்கூஸ் இல்லை, சுத்து கட்டடங்கள் சரியில்லை, கணக்கு சொல்லி கொடுக்க வாத்தியாரே கிடையாது. அப்புறம் எதுக்காக நான் அதை செய்யணும்? அந்த பள்ளிக்கூடத்தில் போய் என் குழந்தைகளை சேர்ப்பனா? போடுற காசுக்கு பீத்த வட்டி. போனால் 2 மணி நேரம் நிற்கணும். எடுக்கிற காசுக்கு கூட வட்டி. ஆத்திர அவசரத்துக்கு பணம் கிடைக்காது. கடன் வாங்கினா போட சொல்கிறாங்க 55 கையத்தை. அசல் பத்திரமா இருக்குன்னு தெரியும், நகையும் பத்திரமா இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் ஆத்திர அவசரத்துக்கு பணம் கொடுத்து தான் ஜனங்க போகும். வணக்கம், மனமார்ந்த நன்றி. கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் மனம் திறந்து பதில் சொன்னீங்க. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கோ அல்லது யாரோ ஒருத்தருக்கோ ஒரு அரசாங்க வேலைக்கான உத்தரவும் தனியார் வேலைக்கான உத்தரவும் ஒரே நாளில் வந்தால் அரசாங்க வேலைக்கு அனுப்புவீங்களா, தனியார் வேலைக்கு அனுப்புவீங்களா? அதை மட்டும் சொல்லுங்கள். அது எப்படி? வேலைன்னு வந்தால் கவர்மெண்ட் வேலை தான். அரைக்காசுனாலும் அரசாங்க உத்தியோகம் மாதிரி வருமா? தானு மணி வச்ச மாதிரி சம்பளம் கவர்மெண்ட்லாம் கொடுப்பான். இந்த சட்டம் ஒழுங்கு, லீவு, மரியாதை இதெல்லாம் ப்ரைவேட்டில் எங்கே இருக்குது? பிரைவேட்டில் மனுஷனாக நடத்துவான்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. போனஸு, பென்ஷனு எல்லாம் அரசாங்க வேலையில் தான். பிரைவேட்டில் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடைக்காது. தனியாரில் அவன் போகணும்னு சொன்னால் போயிடணும், வேலையை விட்டே போயிடணும். ஆனால் கவர்மெண்ட்டில் அப்படியா? லீவு இருக்குது, நல்ல மரியாதை இருக்குது. கவர்மெண்ட் மேலேனாலே ஒரு கௌரவம் தானே. பொண்ணு கொடுக்குறவனும் பொண்ணு எடுக்கிறவனும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவனு கொடுக்குறானா, பிரைவேட்டில் வேலை பார்க்குறவனு கொடுக்குறானா? நீங்களே சொல்லுங்கள். இந்திய நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்கள் என்பது இந்திய விடுதலை போராட்டத்தின் குழந்தைகளாகும். விடுதலை பெறுவதற்கு சற்று முன்பாக இந்தியாவிற்கு எந்த மாதிரியான பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்ற விவாதம் அரசியல் தலைவர்களுக்கு இடையிலே நடந்தது. ஆனால் நடைமுறையில் உடனடியாக லாபம் தரக்கூடிய தொழில்களை எல்லாம் தனியாருக்கும், உடனடியாக லாபம் தராது என்று அவர்கள் நம்பிய துறைகளை எல்லாம் பொதுத்துறைக்கும் என்று ஒதுக்கினார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பையும் மீறி இந்திய நாட்டினுடைய திட்டங்களுக்கும் நலத்திட்டங்களுக்கும் உதவக்கூடிய துறைகளாக பொதுத்துறை நிறுவனங்கள் வளர்ந்தன. முதல் 5 ஆண்டு திட்டத்தின் போது ரூபாய் 29 கோடி ரூபாய் இந்திய மக்களின் சேமிப்பும் இந்திய மக்களின் வரி பணத்தில் இருந்தும் பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தன. தனியார் வங்கிகள் மக்களுக்கு சேவை செய்ய முடியாமல் போனதன் காரணமாக பொதுத்துறை வங்கிகள் அரசால் உருவாக்கப்பட்டவை. 2010 வரை இந்திய மக்கள் கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி பணத்தை பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குவதற்காக இன்றைக்கு முதலீடு செய்திருக்கிறார்கள். 1947 1969 வரை 529 தனியார் வங்கிகள் திவாலாயின. சாதாரண மக்களுக்கு சேமிப்பு கடன் தொடங்குவது கூட சாத்தியமில்லாததாக இருந்தது. தனியார் துறையில் அதனுடைய அடிப்படை நோக்கம் லாபம், பொதுத்துறையில் அதனுடைய அடிப்படை நோக்கம் சேவை. தனியார் துறையில் லாபம் வரக்கூடிய வழித்தடங்களில் மட்டும்தான் பேருந்துகளை இயக்கக்கூடிய நிலை என்பது இருந்தது. ஆனால் இன்றைக்கு பொதுத்துறை போக்குவரத்து கழகங்கள் லாப நஷ்ட கணக்கை பார்க்காமல் கிட்டத்தட்ட 22,500 பேருந்தில் ஒரு 10,000க்கு மேற்பட்ட பேருந்துகள் நஷ்டமான வழித்தடத்தில் இயக்கப்படுது. இந்த போக்குவரத்து கழகங்களில் ஒரு நாளைக்கு 2.25 கோடி பேர் பயணம் பண்ணுறாங்க. நான் வாழ்ந்து கொண்டிருந்த கரிசல் கிராமத்துக்கு ஒரே ஒரு தனியார் பஸ் வந்தது. ஆனால் அதில் கூட்டம் இல்லை
லாபம் இல்லை என்பதால் அந்த பஸ்ஸை நிறுத்திவிட்டார்கள். எப்போது பஸ்கள் எல்லாம் பொதுத்துறைக்கு வந்ததோ அதற்கு பிறகுதான் எங்கள் ஊருக்கு 3 முறை பஸ் வந்தது. இப்போது 8 முறை பஸ்கள் வருகின்றன. இந்த நாட்டினுடைய மொத்த வருமானம் 44% விவசாயத்தில் இருந்து வந்தபோது விவசாயிகளுக்கு கிடைத்த கடனோ வெறும் 0.2% இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தனியார் வங்கிகளை அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்று பல்வேறு தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளையும் மக்களின் கோரிக்கையும் அடிப்படையாக வைத்து தனியார் வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளாக தேசியமயமாக்கப்பட்டன. அதன் விளைவாக இன்றைக்கு கிராமப்புறங்களிலும் வங்கி சேவை சென்றடைந்திருக்கின்றது. விவசாயிகளுக்கும் கடன் கிடைக்கின்றது, கல்வி கடன் கிடைக்கின்றது, சாதாரண தொழில் முனைவோருக்கு கடன் கிடைக்கின்றது. போதுமான அளவு இல்லை என்று சொல்லலாம், ஆனால் தனியாரிடம் இது சென்றுவிட்டால் இப்போது கிடைப்பது கூட கிடைக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்கள் சமீபத்தில் சென்னையில் பெரும் மழை என்பது பெய்தது. ஆமினி பஸ் மதுரைக்கு போகிறதுக்கு 5000 ரூபா கட்டணம் கேட்டாங்க. ஆனால் பொதுத்துறை போக்குவரத்து கழக பேருந்துகள் எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாமல் அவை மட்டும்தான் இயங்கிச்சு. பஸ்ஸு முக்கால்வாசி தண்ணியில் மூழ்கக்கூடிய நிலையில் கூட உயிரை பணையம் வைத்து கூட பயணிகளை பாதுகாத்தது நம்முடைய போக்குவரத்து கழகங்கள். பிரைவேட்டுக்காரங்கெல்லாம் பெருச்சாலியை மாதிரி பம்மிட்டானுங்க. உசுரை பணையை வச்சுக்கிட்டு கரண்ட் கம்பியில் மேலே ஏறி நம்ம ஊருக்கெல்லாம் வெளிச்சம் கொடுத்தது யாரு? நம்ம ஈபி ஆளுக தானங்க. அப்புறம் இதை விட வேற என்னங்க வேணும் உங்களுக்கு? இன்று இந்த நாட்டிலே சாதாரண மக்களுக்கு கணக்கு தொடங்க வேண்டும் என்பதற்காக எடுத்த முயற்சியில் சுமார் 19,60,00,000 கணக்குகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கணக்குகளில் 18 கோடிக்கு மேல் கணக்குகள் பொதுத்துறை வங்கிகளால் தான் திறக்கப்பட்டிருக்கின்றன. சிறு தொழில் முனைவோருக்கு கடன் கொடுக்க வேண்டும் என்று அரசு அறிவித்த பின்னால் இதுவரை 48,000 கோடி ரூபாய் பொதுத்துறை வங்கிகளால் சிறு தொழில் முனைவோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தனியார் வங்கிகளுக்கு இதில் எந்த பங்கேற்பும் இல்லை. இன்சூரன்ஸ் போன்ற துறைகள் பொதுத்துறையில் இருப்பதால் தான் ஏராளமான அரசு நல திட்டங்களுக்கு அவை உதவ முடிகின்றன. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் மாணவர்களை இலவசமாக போக்குவரத்து கழகங்கள் ஏற்போது 90களிலே உலகமயமாக்கலுக்கு பிறகு பல பொருளாதார வீழ்ச்சிகள் ஏற்பட்ட சூழ்நிலையில் இந்திய பொருளாதாரம் அந்த சரிவை தாக்குப்பிடித்து நின்றது என்று சொன்னால் அது பொதுத்துறை நிறுவனங்களால் மட்டும்தான் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். இந்திய நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்கள் 1991க்கு பிறகு உலகமய சூழலில் மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றன. எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் தாக்கப்படுகின்றன. தனியார் மயம் என்ற ஆபத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றன. பொதுத்துறை வங்கிகளை தனியாருக்கு தாரை பார்ப்பதாக இருந்தால் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வங்கித்துறையில் வேலையில் சேர்வது என்பதே சாத்தியமில்லை என்ற சூழல் உருவாகும். இன்றைக்கு இந்த நாட்டில் கொடுக்கக்கூடிய கல்வி கடனில் பெரும் பகுதி பொதுத்துறை வங்கிகளால் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாராளுமன்றமே தெரிவித்திருக்கின்றது. இன்று இந்த அரசு பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்குவதில் மிக தீவிரமான ஈடுபட்டிருக்கின்றது. ஆனால் 5 ஆண்டு ஆட்சிக்கு வருபவர்கள் இந்த பொதுத்துறையினரை பாதுகாப்பதற்கும் இந்த பொதுத்துறை நிறுவனத்தை வளர்த்தெடுப்பதற்கும் மாறாக பொதுத்துறை நிறுவனத்தை சீரழிப்பதற்கான முயற்சிகளில் இன்றைக்கு இறங்கியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக சென்ற ஆண்டு ஜனவரி 2-3 தேதிகளில் நடந்த கியான் சங்கம், அதன் தொடர்ச்சியாக ஆகஸ்ட் 14ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட இந்திரதனுஷ் என்ற திட்டம், இவை இரண்டுமே பொதுத்துறை வங்கிகளை தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கான திட்டமாக இருக்கின்றன. 5 ஆண்டு ஆட்சிக்கு வருபவர்கள் கோயில் பூசாரி சிலையை பாதுகாப்பது போல பொதுத்துறை நிறுவனத்தை பாதுகாப்பதும் வளர்த்தெடுப்பதும் தான் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர கோயில் பூசாரிக்கு சிலையை விற்பதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. பொதுத்துறை நிறுவனங்கள் என்பது அரசுக்கு சொந்தமானவை என்று கருதப்படுகிறது. உண்மையில் அவை அரசுக்கு சொந்தமானவை அல்ல, அவை இந்திய மக்களுக்கு சொந்தமானவை. ஆயுள் காப்பீட்டு கழகத்தை 50% பங்குகளை விட்டுவிட வேண்டும் என்று 1994 மல்கோத்ரா குழு அறிக்கையால் சொல்லப்பட்டது. 21 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் 1% பங்குகள் கூட விற்கப்படவில்லை, ஒரு செங்கல் கூட உருவப்படவில்லை என்றால் அதற்கு காரணம் மக்களிடம் நாங்கள் சென்றதும் மக்களிடம் சொன்னதும் தான் காரணம். இந்தியாவில் இயங்கும் அனல் மின்சார நிலையங்கள், புனல் மின்சார நிலையங்கள், அணைக்கட்டுகள், இரும்பு எஃகு தொழிற்சாலைகள்
வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், நிலக்கரி சுரங்கங்கள் என அனைத்தும் இந்திய மக்களுக்கு சொந்தமானவை. அவைகள் இந்திய மக்களின் உழைப்பில், வியர்வையில் உருவானவை. அவைகளை விற்கவோ, அடகு வைக்கவோ, சீர்குலைக்கவோ அதிகாரத்தில் இருப்பவர்கள் முயல்வது இந்திய மக்களின் உழைப்பை திருடுவதற்கு ஒப்பானது. இரண்டாம் உலகப் போரின் போது ஹிட்லருடைய நாசி படை சோவியத் யூனியனை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அந்த போரின் போது ஏராளமான மக்கள் உணவில்லாமல் பஞ்சத்தினால் செத்து மடிந்தார்கள். அந்த போரில் ஹிட்லரின் நாசி படை தோற்கடிக்கப்பட்டு செஞ்சேனை வெற்றி பெற்ற போது உலகம் முழுவதும் இருந்து பல்வேறு பத்திரிகையாளர்கள் மாஸ்கோ நகரத்துக்கு படையெடுத்தார்கள். அங்கு சென்று பார்த்தபோது அங்கே பல தானிய கிடங்குகள் இருந்தன. அவற்றிலெல்லாம் ஏராளம் தானியங்கள், விதைகள் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தன. அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போது அங்கு இருந்த சில குழந்தைகளிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், ஏன் நீங்களும் உங்கள் பெற்றோர்களும் இந்த தானியங்களை எடுத்து உண்ணவில்லை? எத்தனை பேர் செத்து மடிந்திருக்கின்றார்கள், நீங்கள் இதை பயன்படுத்தி இருக்கலாமே என்று கேட்டபோது அந்த குழந்தைகள் சொன்னார்களாம், இது எங்களுடைய எதிர்கால சந்ததிக்காக சேகரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விதைகள். இவற்றை நாங்கள் எக்காரணம் கொண்டும் உண்டு வீணாக்க மாட்டோம். பொதுத்துறை இதே போன்று எதிர்கால சந்ததிக்காக தோற்றுவிக்கப்பட்டது. பொதுத்துறை என்பதுதான் சேமிப்புக்கு உத்தரவாதமாகுது. அவ்வளோ வட்டி தர்றேன், இவ்வளோ வட்டி தர்றோம்னு சொன்ன பல தனியார் நிதி நிறுவனங்கள் மக்களை ஏமாற்றி கொள்ளையடிச்சிட்டு காலி பண்ணி ஓடி போயிட்டான். ஆனால் பொதுத்துறை வங்கிகள் என்பது அது ஒரு பக்கம் மக்கள் போட்ட பணத்துக்கும் கேரண்டி, ரெண்டாவது அதில் போடக்கூடிய பணம் நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் மக்களுடைய வளர்ச்சிக்கும் பயன்படுது. இப்போ கூட நீங்கள் மின்சாரத்தை பார்த்தீங்கன்னா நெய்வேலியும் மின்சாரம் தயாரித்து கொடுக்குது, வெளியே தனியாரும் மின்சாரம் தயாரித்து கொடுக்கிறார்கள். நெய்வேலி மின்சாரம் தயாரிக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு யூனிட் மின்சாரம் ₹2.30 கொடுக்குறாங்க. இதே தனியார்கிட்ட 14 ரூபாய் வரை கொடுத்து ஒரு யூனிட் மின்சாரம் வாங்கக்கூடிய ஏற்பாடு என்பது இருக்குது. பக்ரானங்கள் அணைக்கட்டை திறந்து வைத்துவிட்டு இது எனது கோவில் என்று குறிப்பிட்டார் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு. இந்தியாவில் எல்லா சமயத்தவருக்குமான வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது. ஆனால் இந்தியர்கள் அனைவருக்குமான வழிபாட்டு தலங்கள் என்று கருத தகுந்தவை பொதுத்துறை நிறுவனங்கள். இந்திய நாட்டின் பொதுத்துறையை பாதுகாப்பதற்கான தாரக மந்திரம் என்பது மக்களிடம் செல், மக்களிடம் சொல் என்பதுதான். சாதாரண மக்களும் தொழிலாளர்களும் வாடிக்கையாளர்களும் இணைந்து குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. பொதுத்துறை நிறுவனங்களில் சேவைகளில் குறைபாடு உண்டு என்பதை நாங்கள் மறுக்கவில்லை. குறைபாடுகள் இருக்கிறது. ஆனால் குறைபாடுகளை முன்னிறுத்தி பொதுத்துறை நிறுவனங்களை நிராகரிப்பது ஏற்புடைய செயல் அல்ல. பிஎஸ்என்எல் மீது பொதுமக்கள் சொல்லி இருக்கக்கூடிய குறைகளில் உண்மை இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது. பிஎஸ்என்எல்ல பணியாற்றக்கூடிய ஊழியர்களோ அதிகாரிகளோ அதுக்கு எந்த விதத்திலும் காரணம் கிடையாது. அரசாங்கத்தினுடைய தனியார்களுக்கு ஆதரவான கொள்கைகள் தான் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. 1995 தனியார் கம்பெனிகளுக்கு மொபைல் சர்வீஸ் கொடுக்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் பிஎஸ்என்எல் என்று சொல்லக்கூடிய பொதுத்துறை நிறுவனத்துக்கு 2002 7 வருஷம் கழித்து தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க. அந்த 7 வருட காலத்தில் தனியார் கம்பெனிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் 18 ரூபாய்க்கு அவுட் கோயிங் காலுக்கான கட்டணம் என்றும் இன்கமிங் கால் உள்ள வரக்கூடிய அழைப்புகளுக்கு கூட 8 ரூபாய் கட்டணம் வசூலித்ததை நாம் மறந்துவிடக்கூடாது. 2002 பிஎஸ்என்எல் நிறுவனம் சேவையை கொடுக்க ஆரம்பித்ததுக்கு பின்னாடி தான் அந்த இன்கமிங்கான கட்டணம் இல்லை என்ற நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்பதை பொதுமக்களாகிய நாம் மறந்துவிடக்கூடாது. போக்குவரத்து கழக பேருந்துகள் குறைபாடுகள் உள்ளதாக ஒரு கருத்து என்பது உண்டு. கிட்டத்தட்ட சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்பது ஓரளவு சரிதான். ஒரு பேருந்து 6 ஆண்டுகள் அல்லது 7 லட்சம் கிலோமீட்டர் ஓடினால் அந்த பேருந்துகளை மாற்றிவிட்டு புதிய பேருந்துகளை மாற்ற வேண்டும் என்பது. புதிய பேருந்துகள் மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு தாராளமான நிதி வசதி என்பது வேண்டும். ஒரு 12,000 பேருந்துகள் நஷ்டத்தில் இயங்கும் பொழுது புதிய பேருந்துகளை மாற்றுவதற்கு அரசாங்கம் நிதி உதவி என்பது செய்ய வேண்டும். ஆனால் அரசாங்கம் எந்த விதமான நிதி உதவியும் செய்வது கிடையாது. இதற்கு முன்னாலும் இருந்த அரசுகள் தொடர்ச்சியாக பொதுத்துறை வங்கிகளை தனியாருக்கு தாரை வார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆள் குறைப்பு, சம்பளத்தை குறைப்பது அல்லது போதுமான அளவுக்கு சம்பள உயர்வு கொடுக்காமல் இருப்பது, கிராமப்புறங்களில் கிளைகளை தொடங்குவதற்கு தயக்கம் காட்டுவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் பார்த்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்களில் மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் சில குறைகள் என்பது இருக்கும்.
பொதுத்துறைகளை பொறுத்தவரை அந்த சேவை குறைபாடுகள் என்பது அரசுடைய பங்களிப்பு என்பதுதான் அதிகமாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு துறையிலும் அரசுடைய கொள்கைகள் தான் பொதுத்துறை நிறுவனங்கள் தங்களை வளர்த்துக் கொள்ள முடியாமல் பண்ணுவதற்கு, தொழில்நுட்பத்தை வளர்த்துக் கொள்ள முடியாமல் போவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சராக நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த ஆர் ராசா அவர்கள் இருந்த பொழுதுதான் 4.5 கோடி தொலைபேசி இணைப்புகளுக்கான டெண்டரை அற்ப காரணங்களை சொல்லி ரத்து செய்து விட்டார். இதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை விரோத கொள்கைகளுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நம்ம சொல்ல முடியும். சாதாரண மக்களுக்கு கடன் கிடைப்பது என்பது குறைந்து கொண்டே இருக்கின்றது. நேர்மாறாக மிகவும் வசதியாக இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களுக்கு, ஏமாற்றும் நிறுவனங்களுக்கு ஏராளமான கடன் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் உள்ள பொதுத்துறை வங்கிகளில் இருக்கக்கூடிய வராக்கடனில் 87% பெருமுதலாளிகளால் தராதமல் கட்டப்படாமல் இருக்கக்கூடிய வராக்கடன் என்பதை ரிசர்வ் வங்கியினுடைய சமீபத்தினுடைய அறிக்கையே கூறுகின்றது. போக்குவரத்து பேருந்துகளை பராமரிப்பதற்கான ஊழியர்கள், உதாரணத்துக்கு ஒரு பேருந்திற்கு 1.5 ஆட்கள், அதாவது 10 பேர் இருந்தால் 15 பேர் வந்து பணிபுரிய வேண்டும் என்ற அரசாணை என்பது இருந்தது. அப்படித்தான் வேலை பார்த்து வந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு பேருந்திற்கு 0.6, அதாவது 10 பேர் இருந்தால் 6 பேர் தான் வேலை செய்யக்கூடிய நிலைமை என்பது வந்து இருக்குது. அதனால் பராமரிப்பு குறைபாடு என்பது இருக்குது. உதிரி பாகங்களும் வாங்குவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் என்பதில்லை. இதையும் மீறித்தான் இன்றைக்கு போக்குவரத்து கழகங்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்தில் பல ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வேலை செய்த சென்னையில் இன்னைக்கு சில 100 பேர் மட்டும் தான் பொதுத்துறை நிறுவன இன்சூரன்ஸ் கம்பெனிகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 10 ஆண்டுகளில் நாம் அதிகமான பாலிசிகளை இன்னைக்கு மக்களிடம் கொண்டு சென்றிருக்கின்றோம். அதனால கூடுதல் சுமையை இன்றைக்கு சுமந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆள் பற்றாக்குறை என்பது அதிகமாக இருக்கு இதே காலகட்டத்தில். அதே போன்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மட்டும் கடந்த 4 ஆண்டுகளில் வங்கியினுடைய சேமிப்பு 53% கூடியிருக்கின்றது. கடன் கொடுப்பது 58% கூடியிருக்கின்றது. லாபம் 54% கூடியிருக்கின்றது. ஆனால் ஊழியர்களின் எண்ணிக்கை, அதிகாரிகளின் எண்ணிக்கை 8% குறைந்திருக்கின்றது. உண்மையில் ஒரு நாகரிகம் உள்ள அரசாக இருந்தால், மக்கள் நலனில் அக்கறை உள்ள அரசாக இருந்தால், கல்வி, மருத்துவம் இரண்டையும் ஒரு அரசு தன் சமூகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் கட்டணமின்றி இலவசமாக சமமாக தர வேண்டும். பொது கல்வியை, பொது சுகாதாரத்தை சீர்குலைப்பதன் வழியாக தனியார் கல்விக்கும் தனியார் மருத்துவ வியாபாரத்திற்கும் அரசு உதவி செய்கிறது. தனியார் மருத்துவமனைகளை நோக்கி, தனியார் பள்ளிகளை நோக்கி பெரும்பான்மையான மக்கள் போக வேண்டுமானால் ஏற்கனவே சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற பொது கல்வி முறையை, பொது சுகாதாரத்துறையை சீர்குலைக்க வேண்டும் என்று மத்திய அரசும் விரும்புகிறது, மாநில அரசும் விரும்புகிறது. அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அரசு பள்ளிகளில் போதுமான ஆசிரியர்களை போடுவதில்லை, கட்டமைப்பை உருவாக்குவதில்லை. வயதுக்கு வந்த பெண் குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களில் கழிப்பறைகள் இல்லை, மருத்துவமனைகளில் போதிய சுகாதார ஊழியர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை, மருந்துகள் இல்லை என்று குறைபாடுகளை அரசு உருவாக்குகிறது. அரசு பேருந்துகள் வேகமாக செல்வதில்லை என்ற கருத்து என்பது வந்து இருக்கிறது. அந்த கருத்து வந்து தவறான கருத்து. தனியார் பேருந்துகளுக்கு அந்த விதமான கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. பயணிகள் வேகம் என்பதை மட்டும் கணக்கில் கொள்ளக்கூடாது, உயிர் பாதுகாப்பு என்பது முக்கியமானது. எனவே பாதுகாப்பான பயணம், மிக சரியான வேகம் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு போக்குவரத்து கழக பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. தனியாரை பொறுத்தளவில் அவர்களுக்கு பயணிகளுடைய உயிரை பற்றியோ மற்றதை பற்றி கவலை இல்லை. இந்த பொதுத்துறையை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், தரமான சேவையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், கூடுதலாக ஆட்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். ஒன்று, வாடிக்கையாளருக்கு தரமான சேவையை கொடுக்க முடியும். இன்னொன்று, இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கின்ற வேலையின்மை பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் இன்றைக்கு ஆட்களை நியமிக்கின்ற வேலைகளும் அரசு செய்ய வேண்டும். நியமன போராட்டத்தில் பொதுமக்களும் எங்களோடு சேர வேண்டும். பொதுமக்கள் சேரும்போது அவர்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் வேலை கிடைக்கும். அவர்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வரும்போது உடனடியான சேவைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மக்களுக்கு நிதி ஆதாரத்திற்கு இன்னைக்கு பெரிய அளவில் உதவி செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது பொதுத்துறை நிறுவனங்கள் தான். பொதுத்துறையை தவிர இன்றைக்கு வேறு யாரும் மக்களுடைய நண்பனாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க முடியாது என்பது தான் கடந்த கால வரலாறு என்பது நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. எதிர்காலமும் அப்படித்தான் இருக்கும் என்று நம்புகிறேன். இந்திய நாடு என்று எந்தெந்த சமயத்தில் இயற்கை பேரிடர்களை சந்திக்கிறதோ, அது உத்தரகாண்டில் ஏற்பட்ட நிலச்சரிவாக இருந்தாலும் சரி, ஆந்திர மாநிலத்தில் ஏற்பட்ட புயலாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு சமீபத்தில் சென்னையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெருவெள்ளத்தின் போது மிக அற்புதமான சேவையை கொடுத்தது BSNL நிறுவனம் தான். சென்னை முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட பொழுது தனியார் கம்பெனிகள் எல்லாம் தன்னுடைய சேவைகளை முடக்கி ஓடி போய்விட்டார்கள். நஷ்டத்தை பற்றி கவலைப்படாம
சென்னையில் இருக்கக்கூடிய 75% டவர்களுக்கும் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செஞ்சு டீசல்ல அந்த டவர்களை இயக்கியதன் விளைவாக பொதுமக்களுக்கு ஒரு சிறப்பான தொலைத்தொடர்பு சேவையை பிஎஸ்என்எல் நிறுவனம் வழங்கியது என்பது இன்றைக்கு நாங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மீடியாக்களில் பெரிய அளவுக்கு வந்திருக்கக்கூடிய விஷயம். சென்னையில் நம்முடைய விமான நிலையம் இருக்கிறது. அந்த விமான நிலையத்தில் லீஸ்ட் லைன் சர்க்கியூட் என்று சொல்லக்கூடிய ஒரு இணைப்பு இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் சென்னையில் இறக்கக்கூடிய அந்த விமான தளம் செயல்பட முடியும். அந்த விமான நிலையம் முழுவதும் தண்ணீரால் மூழ்கடிக்கப்பட்டிருந்த நிலையம். அந்த சமயத்தில் பிஎஸ்என்எல் என்று சொல்லக்கூடிய இந்த பொதுத்துறை நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியர் தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்துக் கொண்டு லிட்ரலா நீச்சல் அடிச்சுட்டு போனார். நீச்சல் அடிச்சுட்டு விமான நிலையத்திற்குள்ளார போய் அங்க கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேர போராட்டத்திற்கு பின்னால் அந்த லீஸ்ட் லைன் சர்க்கியூட்டை சரி பண்ணி கொடுத்தார். இது போன்ற சேவையை தனியார் நிறுவனம் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? அந்த பிஎஸ்என்எல் நிறுவனத்தை காப்பாற்றுவதற்காக பொதுமக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் ஒரு தரமான சேவையை வழங்குவதற்கு எங்களோடு இணைந்து நீங்களும் போராட வாருங்கள் என்று சொல்லி பொதுமக்களையும் சந்தாதாரர்களையும் நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். பொதுத்துறை நிறுவனங்களில் பொதுமக்கள் பங்கெடுத்து அந்த குறைகளையும் சரி செய்து அவைகளை மேலும் வலிமையாக்க வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். கஷ்டமோ நஷ்டமோ இனிமே கவர்மெண்ட் பஸ் தான். கொட்டுற மழையிலையும் வெள்ளத்துலையும் பிஎஸ்என்எல் தான் கை கொடுத்துச்சாமா. இனிமே முன்ன பின்னாலும் பிஎஸ்என்எல் தான். உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்த பணத்தை காப்பாத்தினா அரசாங்க பேங்க்ல தான் போடணும். விதை நெல்லை எப்படி ஒரு விவசாயி விற்க மாட்டானோ அதே போன்று எந்த அரசாங்கமும் பொதுத்துறையை விற்க கூடாது. அதற்காக நாம் குரல் கொடுப்போம், வெற்றி பெறுவோம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்வோம், தலை தாயுதல் செய்வோம், ஓயுதல் செய்வோம், தலை தாயுதல் செய்வோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம், பனிமலையின் நீருவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று